24 ஆண்டுகளாக உனக்கு மூத்த பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே தொண்டு தொட்டு வணங்கி பிடித்து வந்த தெய்வம் அது. இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாம 3 பேர்கள் தலையிட்டு வார்த்தைகளை பேசி இப்போ சமூகத்திலிருந்து விடுபட்ட நிலையில நிக்கிற நிலையில இப்ப நீ இருக்க. இந்த நிலை ஒன்று சேருமா அல்லது தன்னிச்சையாக நானே பார்க்க வேண்டிய நிலைமை வருமா? தன்னிச்சையாக பார்க்க முடியாதுன்னு உத்தரவாயிடுது. கூப்பிட வைப்பது என் செயலாகும். கால் ஒன்றுவான். கர்மசாமிக்கு இந்தா உன்னை சேர்த்துக்கிடுவாங்க. சந்தோஷமா கும்பிட்டு கூத்தாடு, ஆனந்தமாயிரு, வெற்றி உண்டு. அதுலேயே கூப்பிட்டுருவேன். இந்தா செல்வமும் கிடைச்சாச்சு. ஐஸ்வர்யமாறு பார்த்துட்டு போப்பா. உடல்நிலை சரியில்லாதது யாருப்பா? கால் ஒன்று வரலாம். பையன் இருக்கான். அவங்களுக்கு எத்தனை வயசு? எங்க இருக்கான்? என்ன செய்யறான்? பொன்மானை தேடி அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். ஏன் அந்த சத்தம் கேட்குன்னு கேட்டேன். அவன் ஒரு பெண்ணுக்கு மனதை அடிமையாக்கி விட்டான். அதனால பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே அவன் மனம் நாடவில்லை. அத்தனை சொன்னாலும் உன் மகனை சொன்னா உனக்கு சூடும் உள்ளத்துல. ஏன்? அதுதான் பாசம். என்ன? அதுதான். இப்ப அவனை திருத்துவதா அல்லது வருத்துவதா? இப்ப கடன்கள் இருக்கு, தீர்க்கணும். உடல்நிலை சரியில்லை, மருத்துவத்துக்கு கூட உதவிக்கு நாதி இல்லை, அதை சரியாக்கணும். இருக்கிற ஒரு வீடு சம்பந்தமான குழப்பமும் அந்த பத்திரம் சம்பந்தமான மண்டை உடைச்சலும் நடந்துகிட்டு இருக்கே. இதை மீட்டுவது எப்படி? காப்பாற்றுவது எப்படி? இருக்கவா சாகவா? இதான் உங்க கேள்வி. கால் வந்துட்டு வா. உழைக்கிறான், நல்ல வருமானம் இருக்கு அவனுக்கு. பக்கத்துல வா. உங்களுக்கு வருமானமும் தாரேன், உனக்கு ஆரோக்கியம் பங்கமில்லாம ஆகித்தாரேன். இருக்கிற வீடு வாசல இழக்காம காப்பாற்றிருந்தா போதும்லா, வெற்றி பெற கொடுப்பா. குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, புலியனை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு கடமில்லாம வாழ வைக்கும். குடிமகனே கஷ்டத்தை துறவு. உன் மகன் வந்து சேருவான். நல்லா இரு, போயிட்டு வா. உடையில ஒரு போலீஸ் கேஸை சந்திச்சு வருவான். ஓ கருப்பசாமி. ஆமா, தஞ்சாவூர். தஞ்சாவூர் யாரப்பா? தஞ்சாவூர்ல இருந்து வந்தவங்க வாங்க. தஞ்சாவூர். உனக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் எத்தனை? 5 பேர் உண்டு. யாரெல்லாம் வந்திருக்கு? 1 2 3 4 5. நீங்கள் 2 ஒரு டோக்கன் தானே? நீங்கள் ஒரு டிக்கெட்டு தானே? கணவன் மனைவி நீங்கள். பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? பெண் மகளை பற்றி கேட்டது யார்? தங்கச்சியை பற்றி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. உட்கார். கலிய பெருமாள்னு ஒரு ஐயனார் வராரு. அவர் எங்கடா இருக்காரு? அங்க போய் கும்பிடுவியாடா? கால் வந்துட்டு வாடா. வீரனார்னு ஒருத்தர் வராரு. அவர் எங்கடா இருக்காரு? உன் தங்கச்சியுடைய மாங்கல்யத்தை பார்த்தேன். ஏற்கனவே அந்த தங்கம் கொஞ்சம் உடஞ்சிதான் இருக்கு. அதனால அவன் வாழ சென்ற இடம் வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா, அது தொடருமா தொடராதா என்ற ஒரு உள்குழப்பம் உங்க வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தையா நடக்கு. உண்மையா? கால் விட்டுறோம். இப்ப என்னடா செய்யணும்? வாழ வச்சு தரணுமா? என்ன செய்யணும்? அவனை திருத்திடலாம்னு உத்தரவாயிடுது. திருத்தினா போதுமில்ல? நீ கோவப்பட மாட்டிய?
இப்போ கூட பிறந்தவளுக்கு வருத்தம் வந்தால் கோவப்பட மாட்டான், கொஞ்சம் செய்வான், செவிட்டில் 4 இழுப்பு இழுப்பான். என்னல போலீஸுக்கு போய்ட்டா என்னடா செய்ய முடியும்? போகக்கூடாதுல்ல. என் தலையில் பாரத்தை போட்டுக்கா, நீ கோபத்தை தூர விட்டுரு, வா பக்கத்தில் கண்ணை மூடுறா கொஞ்ச நேரம். சேத்தாச்சு போ, கால் விட்டுவான். கருப்பசாமிக்கு இந்தா மகனே, தங்கச்சிக்கு கொண்டு போய் நெத்தியில பூசி விடு, கூட வாரேன், இன்பமா வாழ வைக்கேன், ஒரு வாரத்தை கூட கோவப்படக்கூடாது. கருப்பசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை. வாங்க பாப்பேன், எல்லாரும் காலில் விடுங்க பாப்போம் யார் வரான்னு பார்ப்போம். செய்யும் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? தம்பி நீ என்னடா வேலை பார்க்க? வேலை இல்லாம அதான் தொழில் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, கால் வந்துட்டு வா. இது யாரம்மா? உன் மகம்னு வச்சுக்க வேண்டியதானே? அவ்வளோதானே. தம்பி மெட்ராஸில் யார் இருக்காங்களா? என்னென்ன வேலை பார்த்த நீ அங்கே? அப்படியா? உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அது உண்மையாடா? அந்த வேலை பார்த்த இடத்துல ஊரில் இருக்கிறவங்க அவங்களால ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு மேலே இருந்து செய்தி வந்திருக்கு. கால் வந்துட்டு வா, முடிச்சு கொடுத்துடலாமா? மீண்டும் அங்கேயே போய் சொல்லலாமா? உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? பார்த்துவான் வரலாம். மீண்டும் அதே இடத்துக்கு வேலைக்கு போச்சோன்னா போயிடுவியா? உனக்கு இஷ்டம் குறைவாக இருக்குது. வேற ஒரு இடத்துல வேலையை போட்டு தந்து நல்லாக்கி தந்தா போதுமா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியாடா? ஏன்டா எடுக்கலை? எண்ணத்தில் இந்த இப்போ எண்ணுது. இப்போ சில மாதங்கள் அப்படி எண்ணம் இல்லையே, எடுக்கலாம்ங்கிற உணர்ச்சி வந்திருக்குல்ல, எடுத்துரு. ஆமாம், இன்னொரு 1 வருஷத்துக்கு உன்னை இந்தியாவில் இருக்க வைக்க. இது என்ன மாதம்? கார்த்திகை. அடுத்த கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி வரை இந்தியாவில் வேலை பார்ப்பேன். ஒரு 5 லட்சம் ரூபா மிச்சத்தில் இருப்பேன். அதுக்கடுத்து வெளிநாட்டில் ஃப்ளைட்டில் பறப்பேன். அதுக்கிடையில் ஒரு பொம்பளையால் இடைஞ்சல் வரும், அதில் உனக்கு மாட்டாமல் நான் காப்பாற்றி தந்துடுவேன். என்னை 1 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துக்கா. இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்குது, உன் பணமும் வெளியில் கிடக்கு. இந்த வாங்கியும் தரேன், கொடுக்கவும் வைக்கேன். அட்ரா சக்கைய ஆமாம் தேர்த்து தரேன். இந்த அப்படி இருந்து என்னை பார்த்துட்டு போ, நல்லா இருக்கு, போய்ட்டோம். இந்தா புண்ணியமாரடா செல்லக்குட்டி பேர, நல்லா இல்லை போ. கருப்பசாமி ஆமாம் அப்படியா? அதே திருச்சி மாநகர் கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன் யாரப்பா? கால் வந்துட்டு வரலாம். எந்த நொந்துக்கிறதான் பே வந்து நிற்க, நம்மளை கூப்பிட மாட்டேக்காரையா? அப்படி கூப்பிட மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த தெய்வீகம் உன் மனசை ஆறுதல் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னடா தம்பி, உண்மையா இல்லையாடா? ஆமாம், இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 வாரிசுகளை பெற்றவன் நீ. இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே உனக்கு பயன் பெறக்கூடிய அளவுக்கு இல்லாமல் கடன்களால் வேதனை அடைந்து இருக்கு. அதிலிருந்து மீட்டியும் தரணும், அடுத்த கட்ட வழியும் தரணும். வேற என்ன வேண்டும்? அதை மீட்டி தந்துடட்டுமா? மீட்டி தரட்டுமா? அதான் சொத்தை பத்தி பேசிட்டேன். என்னப்பா நீ ஏன் கவலைப்படுற? காலைல வந்துட்டு அடிப்போம் நம்ம. கருப்பசாமிக்கு கூப்பிடு, கூப்பிடு. பணமும் தரேன், மீட்டியும் தரேன், கோர்ட்ல இருந்து உன்னை காப்பாத்தியும் தரேன். போ, அதெல்லாம் மாத்தி தந்துருந்தேன். போ, எல்லாரும் மனதுக்கும் அவகாசத்தை கொடுத்து எப்படி பெற வேண்டுமோ அப்படி பெற்று தரேன். அசத்திடுவோம். வந்துட்டேன் கூட இருந்து பார்த்து போப்பா. பள்ளத்தூர், அது என்னப்பா பள்ளத்தூர்? அது எங்க இருக்கு? பள்ளத்தூர்னு ஒரு ஊர் இருக்காயா? பள்ளத்தூர் அது எங்க இருக்குண்ணே? காரைக்குடி பக்கமா?
யார் அம்மா நீ? காரைக்குடியா? உனக்கு எந்த ஊர்? பள்ளத்தூர். உனக்கு பள்ளத்தூர்னு ஊரை சொல்லிட்டேனே, என்ன செய்ய முடியும்? யாருக்கு? வாழ்க்கையை பத்தி என்ன விடை வேண்டும் உனக்கு? பக்கத்துல வா, கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். ஃபாரின் சம்பந்தமான வேலை வேணுமா, இந்தியாவுக்குள்ளே வேலை வேணுமா? ஆனா ஃபாரின் சம்பந்தமான வேலையாகவே இந்தியாவில் கிடைச்சா வாங்கிக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நீ ஒரு கேள்வி கேட்க போறிய மகளை பத்தி. அவ சின்ன பிள்ளை இஷ்டப்படி கேட்டுட்டா, நீ உனக்கு கேட்க வேண்டாமா? யாரு? கரூர். கரூர். கரூர் வாங்க. கரூர். இன்னும் 19 நாட்கள் கால அவகாசம் இருக்கு உனக்கு உத்தரவு சொல்லதுக்கு. அதுவரை என் கனியை வச்சு கும்பிட்டுக்கா, வெற்றி நடக்கும். இந்தா சந்தோஷமா இருக்கு. நல்லா இருப்பாங்க. கருப்பசாமி. ஆமா, கருப்பசாமி யாருக்கு குலதெய்வம்? உங்களுக்கா? அங்க கால சொல்லலாம். அழைக்கிறேன். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது. பிள்ளைங்களை பத்தி என்ன கேட்கணும்? யாரு? கொஞ்சம் தள்ளி இருமா, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்காப்பா, என்னன்னு பாப்போம். அது முடியலையே. அப்படியா? கால் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு 3.25 ஆண்டுகளாக உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்திலும் குறுக்கிட்டு மாந்திரிகத்தால் ஒரு இடைஞ்சல் நடந்திருக்கு என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில். அதுல உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு நாம சாகணுங்கிற நிலைமையில எவனோ செஞ்சிட்டான் அப்படின்னு ஒரு தீர்மானம் உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா. சமயம் என்ன? அப்படி நடந்தது உண்மை. அதனால இடுப்புக்கு கீழே கை கால்கள் விளங்காம போனதும் உண்மை. நைட்ல படுத்திருக்கும் பொழுது தன்னறியாம கையும் காலையும் உதறுவதும் உண்மை. ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி சுற்றி வருகிறாத ஒரு சக்தி நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது, அதுவும் உண்மை. இவைகளை நீக்கி தெளிவு முடிந்தால் போதுமல்லவா? கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு இடையில ஒரு கிடாய் சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை வருது. ஆட்டு கிடாய் சம்பந்தமா. அதை செஞ்சதுல பரிகாரம் சரியாக முடியவில்லை. அதுல ஏன் அது நடந்துச்சு, அதுவும் அந்த குறைபாடுகளில் ஒன்று. அதுக்கு மருதாக இன்னொன்று கொடுக்கணும்னு ஒரு முடிவை யார் உள்ளத்திலையும் ஓடலையே. அந்த குழப்பம் தீரணும், ஒன்று வேண்டுதல் பண்ணி வச்சுக்கோ. அப்போதான் அந்த உயிருக்கு உயிர் கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியும். இந்த விஷயத்திலிருந்து தெளிவாக்கி தரேன், பாக்கிய இருந்து பேசிக்கலாம். இந்த அப்படி வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். வாப்பா கருப்பசாமி, நல்லா காப்பாற்றி தரேன். கருப்பசாமி, திண்டுக்கல் அபிராமி கோயில் எங்கடா இருக்கு? அபிராமி கோயில் அம்மையப்பா மெஸ் எங்க இருக்கு? அம்மையப்பா மெஸ். ஏன்னா அந்த எல்லையை பார்த்தேன், கோயில் இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல தான் அம்மையப்பா மெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கு இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீடு மனை சம்பந்தமான மன வருத்தம் ஒரு பக்கம், அவைகளை நான் சரி பண்ணி உங்களுக்கு நான் பெற்று தந்துடுறேன். உடன் பிறந்தவர்களை பகைக்காமல் வாங்கி தரேன். அது போதும்னா வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டத்தை தெளிவாக்கி தரேன். உன்னுடைய விழிப்படலத்தில் ஒளிமயம் குறைவாக இருக்கு, அதை சரி பண்ணி ஓகே பண்ணி தரேன். கால் நிமிட்டு வரலாம். மகனுக்கு வெற்றி மாலை கொடு. ஓடி உள்ளம் முருகேசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகேசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதின் காவலனே. ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதின் காவலனே. தாள வகைகளோடு மேல துண்டுமைகள் முழுங்கிட ஓர் கலனே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுங்கள் மன்னவனே. தாள வகைகளோடு மேல குங்குமைகள் முழுங்கிட ஓர் கலனே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுங்கள் மன்னவனே. शंभो शिव शंभो स्वयंभो भो 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 शंभो शिव शंभो स्वयंभो. गंगाधर शंकर करुणाकरा, मामव भवसागर तारका. गंगाधर शंकर करुणाकरा, मामव भवसागर तारका. भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो. निर्गुण परब्रह्म स्वरूपा, गम गम भूता प्रपंच रहिता. निर्गुण परब्रह्म स्वरूपा, गम गम भूता प्रपंच रहिता. निगपुर निहित नितातकनंदा, निजपुर निहित नितातकनंदा. आनंद अतिशय अक्षयलिंगा, आनंद अतिशय अक्षयलिंगा. भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो. धिमिठ धिमिठ धिमि धिमि किट किट तोम तोम तरि किट किट तोम. धिमिठ धिमिठ धिमि धिमि किट किट तोम 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 तरि किट किट तोम. धिमिठ धिमिठ धिमि धिमि किट तोम 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 तरि किट किट तोम. मदंग मुनिवर वंदित ईशा, सर्वदिगंबर वेशित वेशा. मदंग मुनिवर वंदित ईशा, सर्वदिगंबर वेशित वेश. नित्य निरंजन नित्य नडेश, नित्य निरंजन नित्य नडेश.
ஈஷா சபேஷா சர்வேஷா போ शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 நீங்கள் இரண்டு பேருமே சூலமங்கல சகோதரிகளைப் போல உலக புகழ் பெற்ற இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.